உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எந்த கிரகத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா கேது பகவான். இந்த கேது பகவான் ஒவ்வொரு கட்டத்திலையும் இருந்தால் லக்னத்திலிருந்து 1, 2 இப்படி 12 வரைக்கும் அந்த 12 ஸ்தானங்களில் கேது பகவான் இருந்தால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதா இது பொது பலனாக நம்ம சொல்றோம். இப்ப கேது பகவான் அப்படின்னா ஒரு சாயா கிரகம். எல்லா கிரகங்களும் இப்ப கிளாக் வைஸ் சுட்டுதுன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். அதே சமயத்துல இந்த கேது பகவான் அப்படிங்கிறது ஒரு இருள் கிரகம் அல்ல, ஒரு செந்நிறமான ஒரு கிரகம். இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது இப்போ ஒரு தொழில் செய்றீங்கன்னா அந்த தொழிலை மிகவும் பிரம்மாண்டப்படுத்தும். ஒரே ஒரு விஷயத்தை தான் ரொம்ப பெருசா பண்ணும். ஆனா கேது பகவான் அப்படிங்கிறது ஒரு தொழில் இல்ல, பல தொழில்களை செய்து அதுல முன்னேற்ற பாதையில கொண்டு வர வைக்கும். அப்போ நம்முடைய அறிவுங்கிறது பல வழியில விரியும், பல தொழில்களை செய்ய வைக்கும், பல ஐடியாக்களை நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் கேது பகவான். அப்ப அந்த கேது பகவான் அப்படிங்கிறது அதனுடைய தசையாகப்பட்டது 7 வருட காலம். அப்ப கேது பகவான் அப்படின்னா ஒரு ஞானகாரகன். அப்போ ஒருத்தருக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது எடுத்தோன்னு ஈஸியா வந்துடாது. அந்த கேது பகவான் எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த ஞானம் அப்படிங்கிறது உருவாகும். அப்ப அந்த கேது பகவானையும் ராகு பகவானையும் ஜாதகத்துல கணிப்பது என்பது ரொம்பவுமே கடினமான வேலை. அப்ப நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ராகு கேதுக்களை கணிக்க முடியும். அப்படிப்பட்ட கேது பகவான் ஆப்பட்டது இப்ப உங்களுடைய லக்னத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்துல இந்த கேது பகவான் அப்படிங்கிறது ராகு இப்ப 100% கெடுதலை பண்றாரு அப்படின்னா இந்த கேது பகவான் 100% கெடுதலை பண்ண மாட்டாரு, 50% தான். அப்ப 50% தான் கெட்டவர், 50% நல்லவர். அப்ப இந்த கேது பகவான் ஆப்பட்டது நம்மளுடைய லக்னத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த லக்னத்திலே கேது பகவான் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? அதாவது கேது பகவான் லக்னத்தில் இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போகும். ஒரு தெய்வ சிந்தனைகள் கண்டிப்பாக வளரும். கோயில் குலத்துக்கு அதிகமா போவாங்க. கெட்ட எண்ணங்கள் மனசுல வராது, தீய சிந்தனைகள் அவங்களுக்கு வராது, தீய வழியில போக மாட்டாங்க. அப்படி தீய வழியில போகிறவராக இருந்தா கூட இந்த கேது லக்னத்துக்கு இருக்கும்போது அந்த தீய வழியிலிருந்து நல்ல வழிக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்களுடைய உழைப்பால, அவங்களுடைய அறிவால, அவங்களுடைய திறமையால சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நாம அவரை போல நல்ல ஸ்தானத்துக்கு வரணும், அவரு மாற நம்ம பேர் எடுக்கணும், அவரு மாற நல்ல உழைக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் வந்தாலும் அந்த சிந்தனை பிரகாரம் நடந்து சக்சஸ் பண்றதுதான் அந்த கேது லக்னத்தில் இருக்கிறது. அதே சமயத்துல அந்த கேது செவ்வாயோட சனியோட சேரும் போது அந்த சிந்தனைகள் கண்டிப்பாக கெடும். அப்போ தவறான பாதை, தவறான செயல், தவறான போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இதே குரு கோடையும் சுக்கிரன் கோடையும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உழைப்பு, நல்ல சிந்தனை, நாம எப்படி சாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி நல்ல வழியில வரணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த குருவும் அந்த சுக்கிரனும் கொடுத்துருவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல கேது இருக்கும்போது அவர் உயர பறக்கணும், உயர வளரணும், எல்லாத்துக்கும் முன்னாண்டியும் நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2வது இடம் கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 2வது வாக்கு ஸ்தானத்துல அந்த கேது பகவான் இருக்கும்போது ஒரு சிலர் ஆப்பட்டது திக்கி திக்கி பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு 2ல கேது இருந்து அது பாவகிரகங்கள் பார்க்கப்பட்டால், பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தால்
இந்த திக்கி திக்கி பேசுறது, இது மாதிரி ஊமையாகிறது, இது மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப 2ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அப்படின்னா பார்த்த பொண்ணு செட் ஆகாது, பொண்ணு பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணு பிடிக்காது. அப்போ ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வராது. திருமணம் ஆனவர்களும் ஒரு திருமண வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா நல்ல திருப்தியா வாழ்றாங்கன்னா அப்படி வாழ்வதற்கு விடாது. அப்ப இது கூட சுபகரங்கள் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுபகரங்கள் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குருவோ சுக்கரனோ பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த குடும்பத்துல வம்பு வழக்கோ அந்த குடும்பத்துல பிரிவோ பிரச்சனைகளோ கண்டிப்பா இருக்காது, நல்லா இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த கேது 2ஆம் இடத்துல இருந்து பாவகிரகங்கள் இருந்தா ஒருத்தர் ஊமை ஆகிறாரு, ஒருத்தருக்கு திக்கி திக்கி பேசுறாருன்னு சொன்னீங்களா, அந்த பாவகிரகங்கள் பார்க்காமல் அந்த பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் அந்த சுக்கிர பகவானும் குருவுடைய சேர்க்கை இருந்து அந்த கேது நின்ன ஸ்தானாதிபதி வலுத்திருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படாது. அப்போ அந்த கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேச்சுல பிரச்சனை வராது. அதே சமயத்துல நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்க, ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு அபிஷியலாக நீங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க, அப்ப நீங்க சில முடிவுகள் எடுக்கும் போது தடுமாற்றமும் அந்த முடிவுல சில பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உருவாகும். அதனால நிதானமாக யோசனை செய்து நிதானமாக ஒரு முடிவை எடுப்பது நல்ல விஷயங்கள். இது சுபகிரகங்கள் பார்வை இருந்தால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல 3ஆம் இடத்துல கேது. 3ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு வெற்றி ஸ்தானம், ஒருத்தருடைய வாழ்க்கையில உயர்வதற்கு உண்டான ஒரு அனுகிரகம் அந்த 3ஆம் இடத்துல தான் கிடைக்குது. அப்ப அந்த 3ஆம் இடத்துல அந்த இரத்த அணுக்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறப்புக்கு நம்மளுக்கு யோகம் அப்படின்ட்டான். அப்ப அந்த 3ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது நின்ன ஸ்தானாதிபதி பலமாக இருந்து அந்த கேது பகவானை சுக்கிர பகவானோ குரு பகவானோ பார்த்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் உருவாவதற்குண்டான சகல திறமையும் சகல வேலைகளையும் அங்கே நடக்கும். அது போக இவருடைய வாழ்க்கையில நல்ல முயற்சி பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குண்டான வழியை கண்டிப்பாக இவங்க ஏற்படுத்திக்குவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில இவர் சம்பாரிச்சு சாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு அதை அடுத்தவர்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இவர் வாழ்வாரு. அப்போ அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தன்னுடைய சகோதரர்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல அந்த கேது பகவானோடு நல்ல கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த சகோதரனும் இவங்களும் நல்லா இருக்கலாம். அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்டது கெட்ட கிரகங்களோடு இணைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சகோதரன் கூட நல்ல உறவு முறை இருக்காது, நல்ல திருப்தியான வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு நல்ல முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்காது. இதே 4ஆம் இடத்துல கேது பகவான். அப்ப அந்த 4ஆம் இடத்துல கேது பகவான் அப்படின்னா அம்மா வழி, அம்மாவுக்கும் மக்களுக்கும் கண்டிப்பாக அந்த திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. அவங்க அம்மா நான் மக்களை பெத்த வளர்த்த ஆளாக்குனேன், அவங்க எல்லாமே தலையெடுத்தாங்க, இன்னைக்கு யாரும் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய வழியில வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வேதனை அந்த தாய்க்கு இருந்துட்டே இருக்கும். அந்த தாய் வழி சொத்துக்கள் மக்களுக்கு போய் எப்படி இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரும், அந்த தாயே குடுக்கலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப அதே சமயத்துல அந்த மக்களும் தாய் கூட நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்க முடியும்னா கண்டிப்பா இருக்க முடியாது. இது பாவகிரகங்கள் சேர்ந்தால் அப்படித்தான் இருக்கும். இதே சுபகிரகங்கள் பார்த்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பா வராது. அது போக இந்த 4ஆம் இடத்துல கேதுவாகப்பட்டது இருக்குதுன்னா அவங்க சொத்து வாங்கலாம். அந்த சொத்துங்கிறது வீடாம இருக்கலாம், பூமியாம இருக்கலாம். அந்த வாங்கக்கூடிய சொத்தாகப்பட்டது அந்த டாக்குமெண்ட்டை நம்ம முறையா ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா கேது பகவான் ஆகப்பட்டது
50% கெட்ட கிரகம் தான். அந்த கெட்ட கிரகம் கண்டிப்பாக நம்மளுக்கு சொத்து வாங்கக்கூடிய விஷயத்துல ஏதாவது குழப்பத்தை கொடுத்துரும். அது போக அந்த கேதுவோடு செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்திருந்து நீங்க சொத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையில தான் மாட்ட வைக்கும். உங்களுக்கு வம்பு வழக்குல கொண்டு போய் விடும். அந்த சொத்து வாங்கி நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையுடைய முன்னேற்றமே கெட்டு போகும். இதே சுபகிரகங்கள் பார்த்திருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ குருவோ சுக்கிரனோ இந்த கேது பகவானை பார்த்திருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்க சொத்து வாங்கலாம், சொத்துக்கு மேல சொத்து வாங்கலாம், நல்லா இருக்கலாம். இதே 5ஆம் இடத்துல கேது பகவான். இப்ப இந்த 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாகப்பட்டது புத்தர தோஷம். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை சுப கிரகங்களாகப்பட்டது பார்த்திருந்தால், இப்போ குருவோ சுக்கிரனோ பார்த்திருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்குது. அதே சமயத்துல 5ஆம் இடத்துல கேது இருந்து நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்து நல்லா வளர்ந்து நல்லா இருக்கிறாங்க. 1 குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை அப்படி பிறந்திருக்குது. அதற்கு காரணமாகப்பட்டது அந்த கேது நின்ன ஸ்தானாதிபதி ஒண்ணு உச்சமாக இருப்பாரு, ஒண்ணு ஆட்சியாக இருப்பாரு. அந்த கேது நின்ன நட்சத்திர சாரம் சிறப்பா இருக்கும். இப்படி இருக்கும்போதுதான் அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் நல்லா இருக்குது. அதே சமயத்துல அந்த கேது பகவான் ஆப்பட்டது சனி கோடையோ செவ்வாய் கோடையோ சேர்ந்திருந்தால், அப்படி சேர்ந்திருந்து அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வளர்ந்து ரொம்பவுமே ரூடத்தா இருக்கும், தன் தாய் தகப்பனோடு ஒத்து வராது. அப்ப இது மாதிரி சூழ்நிலையிலும் கண்டிப்பாக அமையும். அப்ப 2வது பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு வாழ்க்கையில நல்ல அந்தஸ்தையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை கெடுக்காது. அந்த கேதுவை சுபகிரகம் பார்த்தாலும் இவங்க வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு வருவாங்க, நல்ல செல்வந்தர் ஆவாங்க. அந்த செல்வந்தர் மட்டும் இல்ல, இவங்க பலரால் போற்றப்படுவார்கள். இவரை போல வாழணும், இவரை போல இருக்கணும் அப்படின்னு பேரும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். 6ஆம் இடத்துல கேது. இப்ப ஒரு மனிதனுக்காகப்பட்டது 3, 6, 11ஆம் இடங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த தடைகளும் இருக்காது, எந்த எதிரிகளும் இருக்காது, எந்த துரோகிகளும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அப்ப யார் துரோகிகள், யார் கெட்டவங்க, யார் நல்லவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே நாம தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ரூட் போட்டு அந்த ரூட்ல போயிட்டு இருப்போம். அப்படி போகும்போது நம்மளுக்கு எல்லாமே செல்வம், காசு, பணம், நம்ம பார்க்க போன நினைச்ச இடத்துக்கு ரீச் ஆக முடியும். நாம எந்த பொசிஷனுக்கு வரோம்னு நினைக்கிறோமோ அந்த பொசிஷனுக்கு வர முடியும். இதனால கண்டிப்பாக அந்த 6ஆம் இடத்து கேது பகவானால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு, வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போட்டுரும். அப்போ நம்ம நல்ல சம்பாதனை இல்லை, நல்ல தொழில் செஞ்சு ஏமாந்து போயிட்டோம், லாஸ் ஆயிட்டோம், இப்படியெல்லாம் இருந்தோம்னா அந்த 6ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது தசையோ அந்த கேது புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த கேது பகவான் உருவாக்கி கொடுப்பார். இதே 7ஆம் இடத்துல கேது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக குழப்ப முறை செய்வார். அப்போ நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கேது தசையோ கேது புத்தியோ அந்த கேது நின்ன ஸ்தானாதிபதி தசையோ அந்த புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொடுப்பாரு, மனஸ்தாபத்தை கொடுப்பாரு, மன நிம்மதியை கொடுக்க மாட்டாரு. வாழ்க்கையில அவங்க எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாலும் திடீர்னு ஒரு குண்டு விழுந்து மாற அந்த குடும்பமே தெரிச்சு செதஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இதனால பிரச்சனைகளும் பிரிவுகளும் கண்டிப்பாக வரும் கேது 7ஆம் இடத்துல இருக்கும்போது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல கேது இருந்து நம்ம பொண்ணு பார்த்தாலும் சரி, நம்ம இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கலாமா அப்படின்னு அவங்க நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக இதுல குழப்பங்கள் வரும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வராது. அப்போ இந்த சமயத்துல அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும்,
நல்லா சம்பாதிப்பாங்க, கூட்டு பிசினஸ் நல்லா இருக்கும், அதுல எந்த குறையும் இருக்காது. இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த ஸ்தானத்துல கண்டிப்பாக மன நிம்மதி, மன சந்தோஷம், மன திருப்தி இருக்காது. இதே சுபகரங்கள் பார்த்துருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. இது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல இப்ப கேது பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடம் என்பது என்ன? கடன், பிரச்சனை, ரோகம், அதுபோக அவமானம், கெட்ட பேரு, இது எல்லாம் தான் 8ஆம் இடம். இது போக இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒரு யோகத்தை கொடுக்கும், ஒரு லாட்டரி, இதன் மூலியமா கூட யோகம் கிடைக்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்ல யோகம் கிடைக்கலாம், இல்ல அடுத்து உங்களுடைய பணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். பூர்வீக சொத்துக்கள் திடீர்னு உங்களுக்கு சேரலாம். அப்ப இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த சமயத்துல அந்த கேது பகவான் ஆப்பட்டது பாவியாக இருந்தாலும் முழு பாவி அல்ல. உங்களுக்கு விபத்து, உங்களுக்கு நோய், உங்களுக்கு கர்மகாரியங்கள் இது எல்லாமே செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அந்த சமயத்துல கேது தசையோ கேது புத்தியோ, அந்த கேது நிற்கக்கூடிய ஸ்தானாதிபதியுடைய புத்தியோ தசையா நடந்துச்சுன்னா உங்களை புரட்டி எடுத்துரும். ஏண்டா பிறந்தோம்ங்கிற அளவுக்கு வேதனை கொடுத்துரும். சன்னியாசமே போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாக்கிடும். அதே சமயத்துல அந்த கிரகத்தை சுப கிரகங்கள் பார்த்தால், இப்போ குரு இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்கிறாங்க, வளர்பிறை சந்திரன் இருக்கிறாங்க, இவங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். இது 9ஆம் இடத்துல கேது. அப்ப 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா தகப்பனுடைய ஸ்தானம். அப்ப அந்த தகப்பனுடைய ஸ்தானத்துல அந்த கேது பகவான் வருது அப்படின்னா, அந்த கேது பகவானால் தகப்பனுக்கு கெடுதல் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. 50% கொடுக்கும். ஆனா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. இதுக்கு பார்க்க போனா அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல இல்லாமல் ஆளுக்கு ஒரு குடும்பத்துல மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தாராளமாக தனி கொடுத்துன்னு போயிடலாம். அப்போ அப்பா அம்மா தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நல்ல பலன் அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்துல அப்பா சொல்லி மகன் ஒரு பிசினஸ் செய்யக்கூடாது, அப்பா சொல்லி ஒரு இடத்துக்கு மகன் போகக்கூடாது. இது மாதிரி பார்க்கணும், அப்பாவுடைய கைடன்ஸ் மகனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் மகன் தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை, தன்னுடைய முயற்சியால பாடுபட்டார்னா அவர் பாட்டில் அவர் வளர்ந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. இது மாதிரி இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க தப்பிச்சுக்குவாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில அப்பாவுக்கும் மகனுக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னா அதுக்கு சுபகிரகங்கள் நம்மளை பார்க்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு பார்க்கணும் அப்பாவும் மகனும் எந்த இடத்துல சேர்ந்து போகணும், எங்க சேர்ந்து போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10ஆம் இடத்தில் கேது. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 10ஆம் இடத்துல கேது பகவானே இருக்கிறார், ஞானகாரகன். அப்போ நீங்க 6ஆம் இடத்துல இருந்தா ஒரு தொழில் செய்யலாம். இதே 10ஆம் இடத்துல இருந்தா ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழிலுக்கே நீங்க ஓனர். 6ஆம் இடத்துல நீங்க வேலை வாய்ப்புகள் செய்யலாம், 10ஆம் இடத்துல நீங்க சொந்த தொழில் செய்யலாம். அந்த 10ஆம் இடத்துல சொந்த தொழில் செஞ்சு அதற்கு நீங்க முதலாளி அப்படிங்கிற பேர் வாங்கலாம். அப்போ ஒரு தொழில் இல்ல, பல தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவு விரிவாகும். உங்களுக்கு அறிவுக்குண்டான முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, இன்னொரு தொழில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க எண்ணங்கள் உருவாகும். அதை இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுலயுமே ஜெயிப்பீங்க. அப்ப இது மாதிரி பல தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அந்த 10ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது தசை நடந்து அந்த கேது புத்தியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உயர்த்தி காட்டிடும். அப்போ சமுதாயத்துல நீங்க ஒரு அந்தஸ்துக்கு வந்துருவீங்க. அப்போ பார்க்கணும் 4 பேர்த்துக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேர், புகழ், முன்னேற்றம் எல்லாமே 10ஆம் இடத்துல கேது வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்துல 11ஆம் இடத்துல கேது. அப்போ இப்போ பாவ கிரகம் கேது பகவான். இப்போ இந்த கேது பகவான் ஜாதகத்துல எங்கெங்க இருக்கிறோம்னா
3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருந்தால் யோகம். அப்போ இங்க 11ஆம் இடத்துல கேது பகவான். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஆகப்பட்டது அந்நிய மொழி, அதாவது வெளிநாட்டு தொடர்பு, வேற மொழி பேசுறவங்க ஜாயின் பண்ணிக்கிறது. இப்ப அவங்க மூலியமாக இவங்களுக்கு பிசினஸ் கிடைக்கிறது. அவங்க மூலியமாக இவங்க வாழ்க்கையில பெரிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். அப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டிலேயே சம்பாதிக்கலாம், இந்தியாவிலிருந்து வெளிநாடு போய் வெளிநாட்டிலேயே சிட்டிசன் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால கண்டிப்பாக வந்துடும். அப்ப அந்த கேது பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துல இருந்தால் உங்களை வாழ வைக்கும், வளர வைக்கும், நல்ல அந்தஸ்தை கொடுக்கும், செல்வ சிறப்பையும் கொடுக்கும். அப்ப டோட்டலா 11ஆம் இடத்துல கேது இருந்து, அந்த கேது தசை நடந்து, கேது புத்தி நடந்து, அந்த இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் நல்லா இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சூப்பர் வாழ்க்கை தான். அப்ப உங்க வாழ்க்கையில அழிவே கிடையாது, நீங்க உயர உயர பறந்துட்டே இருக்கலாம். 12ஆம் இடத்துல கேது. இந்த 12ஆம் இடத்துல கேது அப்படின்னா ஒரு மோட்சம். அவங்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது மறுபிறவி இல்லை அப்படிங்கிறதா ஒரு சாஸ்திர அனுகிரகம். அப்ப அந்த 12ஆம் இடத்துல கேது வந்துட்டாங்கன்னா அவங்க செஞ்ச பாவத்திலிருந்து புண்ணியத்தை தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே புண்ணியமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அவங்க பார்க்க போனா கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கணும். அப்ப நிதானம்னா எப்படின்னா, அந்நியர்களோட சேர்றது, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கெட்ட ரூட்ல போவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அவங்க அந்த கெட்ட ரூட்ல போகாமல் அவங்க நல்ல ரூட்ல போய் அவங்க நல்லா வாழ்வதற்கு அந்த கேது பகவான், அந்த கேது தசை, அந்த கேது புத்தி, இது போக அந்த கேது பகவானை சுபகிரகங்கள் பார்த்தால் கண்டிப்பாக இவங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அப்ப கெட்ட ரூட்ல போக மாட்டாங்க, கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில அந்த 12ஆம் இடத்துல கேது இருந்து சுப விரயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அசுப விரயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டா கூட அந்த அசுப விரயத்தை செய்யாமல் சுப விரயத்தை செய்வதற்கு அந்த குரு பகவானுடைய பார்வையும், சுக்கர பகவானுடைய பார்வையும், இல்ல சந்திர பகவானுடைய பார்வையும், ஏதாவது ஒரு கிரகத்துடைய பார்வை இருந்தால் கண்டிப்பாக 12ஆம் இடத்துல கேது இருந்து அவங்க தப்பிச்சு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அப்ப இதனால இவங்களுடைய வாழ்க்கை மாறும், இவங்களுடைய தகுதி மாறும், இவங்களுடைய அந்தஸ்து மாறும், இவங்களுடைய வாழ்க்கையில இவங்கள் சிறப்பாக வாழ்வதற்குண்டான எல்லா விதமான யோகங்களும் இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கேது பகவான் 1ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரையிலான பலன்களை சொல்லியிருக்கிறோம். அதே சமயத்துல இந்த கேது தசையாகப்பட்டது ஒருத்தருக்கு நடக்குது, இல்ல கேது புத்தி நடக்குது அப்படின்னா அந்த கேது எங்க இருக்கிறாங்க, என்ன நட்சத்திர சாரத்துல இருக்கிறாங்க, அவங்க நின்ன வீட்டுடைய ஸ்தானாதிபதி எங்க இருக்கிறாங்க, இதை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதனால நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அது போக உங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.